ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்களுக்கான ஒரு பெரிய மாபெரும் பயங்கரமான ஒரு ஒரு பெரிய மாநாடு வந்துட்டு பாஜக சார்பில் நடத்துறாங்க. ஸோ இதற்கான இன்விடேஷன் பல பேருக்கு போச்சு. அதுல அந்த கட்சியில இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாருமே பங்குக்கு வராங்க. ஓகேவா, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே அழைப்புக்கு ஏற்றபடி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பெரிய பெரிய ஆட்கள்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாஸ் காமிச்சிட்டு இருந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவன் கல்யாண், யோகி அப்படின்னு சொல்லப்படுற இவர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு அமைப்புல இருக்கிறவங்க. ஓகேவா, சோ இவங்க எல்லாரும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, இல்ல முருகர் வர வைக்கிறாரோ, இல்ல இவங்க தான் வாங்கன்னு கூப்பிட்டாங்களோ, அங்க வாட் எவர் இட் மேபி என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா திமுகவுல இருக்கிற சேகர் பாபு அவர்கள் என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னா, அவங்க எப்படி இங்க வரலாம், தமிழகத்துக்கு அவங்க எப்படி வரலாம், அவங்க முருகருடைய மாநாட்டுக்கு எப்படி வரலாம், அவருக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு என்ன கேள்வின்னே தெரியாத ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. சோ இதே வந்து கொஞ்சம் பிளாஷ்பேக் போனோம்னு வச்சுக்கோங்க. திமுக இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தினாங்க முருகருக்காக. சோ அந்த நேரத்துல ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா மாற தட்டிட்டு இருந்தாங்க. இங்க இவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, நாங்க சூப்பரா நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அதே விஷயத்துல நம்ம வெளியில ஒரு பெரிய மாநிலத்துல இருந்து தான் வராங்க, நம்ம ஒன்றும் வேற வேற வெளி நாடுகள்ல இருந்து வரல, நீங்க அத வந்து பெருமையா பேசுனீங்க. நம்ம பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவங்க வந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் பயங்கரமான கேள்வியை கேட்கிறாரு. சோ உங்களுக்கு என்ன அதுல இஷ்யூ இருக்கு? அவங்களுக்கு என்ன வேணா சம்பந்தம் இருக்கட்டும். முருகப்பெருமானுடைய பக்தி ஆகட்டும், இல்ல ஆன்மீகத்தின் சம்மந்தம் ஆகட்டும், என்ன வேணா இருக்கலாம். சோ அவரு வராங்க, பவன் கல்யாண் வருவார் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. சோ அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்டா? இவர் சொன்ன ஆன்சர் கரெக்டா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து, உன்னோட கருத்து என்ன தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அவர் கேட்ட கொஸ்டின் ரொம்ப தப்பு. அவருக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம்னா, முருகர் வந்து ஒரு தமிழ் கடவுள். முருகர் வந்து எல்லாருக்குமே உலக அளவில் அவரை வந்து எல்லாரும் பெருசா பேசுற ஒரு கடவுள். பக்தியோட ஆன்மீகத்தோட இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடவுள் கடவுள் தானே. அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டது தப்பு. பட் இவங்க சொன்ன ஆன்சர் இது இவங்களோட சம்மந்தமா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் யோர் திங்கிங் அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.